மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையத்தில் கமல்ஹாசன் பரப்புரையில் ஈடுபட்ட போது பணப்பட்டுவாடா செய்யப்பட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். மணிகண்டன், விவரம் என்ன? அதாவது நேற்று ஈரோடு மாவட்டத்தில் திமுக வேட்பாளர் KE பிரகாஷ் அவர்களை ஆதரித்து நாம் தமிழருக்கு மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமலஹாசன் பரப்புரையை மேற்கொண்டிருந்தார். ஈரோடு மாவட்டத்தில் 2 இடங்களில் அவர் பரப்புரையை மேற்கொண்டார், வீரப்பஞ்சத்திரம் மற்றும் கருங்கல்பாளையம். இதில் கருங்கல்பாளையம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக வருவதற்கு முன்பாக அங்கு கூட்டம் கூடுவதற்காக மக்களுக்கு பணம் விநியோகம் செய்யப்பட்டதாக வீடியோவானது எக்ஸ் வலைதளங்களில் பரவியது. இதனையடுத்து மாவட்ட தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுங்காரா அவர்கள் இது குறித்து இந்த வீடியோ காவல்துறைக்கு அனுப்பியதாகவும் மேலும் விசாரணையை காவல்துறையினர் தொடங்கியிருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். உடனடியாக இது சம்பந்தமாக கருங்கல்பாளையம் காவல் நிலையத்தில் வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தேர்தல் விதிமுறைகள் நடத்தியிருக்கும் போது விதிமீறலான வழக்குகளான பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் பெயர் விலாசம் தெரியாத ஆண் மற்றும் பெண் என 2 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இச்சம்பவமானது திமுக கூட்டத்தில் பணம் பட்டுவாடா செய்யப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுதான் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டு இப்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.